வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ண போகிற 3 கடை என்னென்னா, ஒன்று ஜிஆர்டி, இன்னொன்று ஜாய் அலுகாஸ், இன்னொன்று மலபார் கோல்டு. இது நிறைய பேர் அதிகமாக நகை வாங்குகிற கடைகள். ஏற்கனவே தங்கமயில் நம்ம சொல்லிட்டு நிறையா கஸ்டமர் வச்சுருக்கிற ஒரு கடை, குமரன் தங்க மாளிகை. இது எல்லாமே ஆல்ரெடி பேசிட்டோங்கிறதுனால இந்த வீடியோவில் இந்த 3 கடையை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். வீடியோவோட மோட்டோ எந்த கடையும் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை எந்த கடையும் குறை சொல்கிறதுக்காகவோ நம்ம இந்த வீடியோ போடலை. கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்குகிற நகைக்கு கரெக்டான தங்கம் போய் மக்களை சேரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான். மற்றபடி உயர்த்தி சொல்லணும், எந்த கடையும் தாழ்த்தி சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. அவங்க பெண்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயமே இந்த தங்கம் தான். இந்த தங்கத்தை எங்கே வாங்கணும், எங்கே வாங்கினா ரேட்டு கம்மியாக இருக்கும், நிறைய கடை விளம்பரமெல்லாம் வருது, எந்த கடை நல்ல கடையாக இருக்கும், இந்த கடைக்கு போனால் நம்பி வாங்கலாமா அப்படின்ற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி எந்த கடை நல்ல கடை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு 3 கடையை கம்பேர் பண்ணியிருந்தோம். அதாவது லலிதா ஜுவல்லரி, குமரன் தங்க மாளிகை, தங்கம் ஜுவல்லரி, அப்புறம் தங்கமயில் ஜுவல்லரி. இதெல்லாம் கம்பேர் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல வியூஸ் போயிருந்தது. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, இந்த ஜிஆர்டி, மலபார் கோல்டு, ஜாய் அலுகாஸ் எல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட உண்மையிலேயே ரேட்டு கம்மியாக இருக்கா, என்ன செய்கூலி சேதாரம், வேஸ்டேஜ் எப்படி வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கேட்டிருந்தீங்க. அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதையும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம காமனாக 3 கடைக்கும் எடுத்திருக்கிற விஷயம் என்னென்னா, நாம் கொட்டேஷன் வாங்கணும்னு போனது 3 பவுன் தங்கம், அதாவது 24 கிராம். இந்த 24 கிராமை நம்ம 3 பவுன் நகையை எப்படி கம்மியான ரேட்டுக்கு வாங்கணும், எந்த கடையில் கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குற சேதாரத்துலையும் செய்கூலிலையும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பார்த்துடலாம். பழைய தங்கத்தை போடும்போதுமே நிறைய ஏமாற்று வேலைகள்லாம் நடக்கும். நம்ம அதை நிறைய அனுபவிக்கவும் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த பழைய தங்கத்தை எடுத்துகிட்டு போகணும். பழைய தோடும் ஒரு டாலரும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரெண்டுமே 22 கேரட்டு. அதோட விலை 4.190, அதாவது 4 கிராம் தங்கம் தான் அதோட ரேட்டு. அதுக்கு எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க, புதுசுக்கு எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பார்த்துடலாம். இந்த 3 கடைக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3 பவுன் தான் நம்ம பார்த்துருக்க நகை. அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க, எந்த கடையில் செய்கூலி இருக்குது அப்படி. 3 கடைக்கும் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, எல்லாத்துலேயுமே 3% தான் டேக்ஸு. 2 விஷயம் மட்டும்தான் காமனாக இருக்குது. மீதி எல்லாமே ஒவ்வொரு கடைக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போன கடை ஜாய் அலுகாஸ். ஜாய் அலுகாஸோட விளம்பரத்துக்கு பிராண்ட் அம்பாசிடர் நம்ம கஜோல் மேடம். கஜோல் மேடத்தை முன்னாடியே பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஃபோட்டோஸோட வச்சுருந்தாங்க. உள்ள கடையுமே செம பிரம்மாண்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம செயின் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக போயிட்டோம். ஏன் செயின் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மீதி எல்லாத்துலேயுமே பீஸ் ரேட் எல்லாம் போடுவாங்க ஒரு சில கடைகளில். அதனால நம்ம செயினாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வேஸ்டேஜ் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம செயினாக எடுத்துக்கிட்டோம். இங்கே கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னா, நம்ம போன உடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அவங்களோட லேபிள் போட்ட பிஸ்லரி வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே போகிறவங்களாம் கொஞ்சம் ப்ரீமியம் கஸ்டமர் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால. அது போக நமக்கு காஃபி ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் நம்ம காஃபி வேணாம் அப்படின்னு சொன்னதுனால காஃபி நம்ம குடிக்கல. நம்ம எடுக்க போன செயினோட வெயிட்டு 24 கிராம். அக்யூரேட்டாக சொல்லணும்னா 23.710 கிராம். இதுக்கு நம்ம 24க்கும் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 70 ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் அக்யூரேட்டாக எந்த கடையிலுமே இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த 23.710 நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே இன்னைக்கு தங்கத்தோட ரேட்டு 5780 ரூபாய். சேதாரம் 15% இருந்தது. அதுக்கு கீழே நகை இருந்ததா அப்படின்னா இல்லை. மினிமம் 15% தான் வேஸ்டேஜ் ஸ்டார்டிங்கே இருந்தது. ஸோ இப்போ ஒரு சில கடையிலலாம் போய் நீங்கள் செயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு வெயிட் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு 3 பவுன் அப்படின்னா அதில் ஒரு 4-5 செயின் தான் வச்சுருப்பாங்க. இல்லை 2 பவுன் கேட்குறீங்க அப்படின்னா அதில் 1-2 செயின் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கடையில் ஒவ்வொரு வெயிட்டுக்குமே, ஒவ்வொரு பவுனோட வெயிட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 செயின் வச்சிருக்காங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இந்த கடையில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு அங்கே ஒரு செயினுமே பிடிச்சிருந்தது. அந்த செயின் இப்போ நான் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட இது வெறும் 3 பவுன் தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 7-8 பவுன் மாதிரி தெரிஞ்சது. உள்ளே ஃபுல்லாகவே வெறும் கேப்பு தான் இருக்குது. ஆனால் செயினோட பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் இதை போட்டுட்டு நம்ம வெளியில் போக முடியுமான்றது தெரியல. நம்ம செயின் எல்லாம் பார்த்து டிசைன் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இவங்ககிட்ட நம்ம கொட்டேஷன் வாங்கும்போது, அதாவது ஃபைனல் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க நமக்கு பழைய தங்கத்துக்கு கொடுத்ததோட ரேட்டு இன்னைக்கு ரேட்டுக்கு 5780 ரூபாய்க்கு அது அப்படியே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எதுவும் கழிக்கவும் இல்லை. ஏன்னா ஒரு சில இந்த மில்லி கணக்கெல்லாம் கழிப்பாங்க, இவங்க அதெல்லாம் கழிக்கலை. தங்கத்துக்கு 23.710 கிராமுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு 5780 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1,37,043 ரூபா வந்தது. இதுக்கு 15% வேஸ்டேஜ். இந்த வேஸ்டேஜோட சார்ஜஸ் 20,556 ரூபா வந்திருக்கு.
இது போக ஒரு மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 4979 ரூபா போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு ஒரு 4877 ரூபா போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்த்து 1,67,445 ரூபா. இதுக்கு இவங்க ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது உள்ளே போன உடனே அந்த ஆட் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அதாவது வெளியில் போர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஜோல் மடத்துக்கு பக்கத்துலேயே அந்த ஆட் இருக்குது. அதாவது என்னென்னா 25% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டுன்னு. ஆனால் நீங்கள் உள்ளே போய் உத்து படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் 25% டிஸ்கவுண்ட்னா அப்போ தங்க விலையிலிருந்துன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் ட்ரிக்கே இருக்குது. நேரத்தில் 25% டிஸ்கவுண்ட்டு, அதாவது 15%க்கு நீங்கள் ஒரு 25% டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம். இது வந்து எங்கள் இடத்துல குறைப்பாங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் பில்லு போடும்போது தான் குறைப்பாங்க. ஃபஸ்ட்டு ரேட் அதிகமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கம்மி பண்ணால் தானே இவ்வளோ சேவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு திருப்தி வரும். அதனால இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க நிறைய நகை கடையில். இவங்க கொஞ்சம் ஓப்பனாகவே பண்ணுறாங்க அதை. அப்படி 25% கழிச்சதுக்கப்புறம் 1,60,800 ரூபா வந்திருக்கு. அதாவது வெறும் 3 பவுன் நகைக்கு. இதில் அந்த பழைய தங்கத்துக்கு அதாவது 4.190 கிராமுக்கு இன்னைக்கு ரேட்டு 5,780 ரூபாய்க்கு ஒரு 23,600 ரூபாய் இவங்க கழிச்சது போக மீதி வந்து 1,37,102 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் பார்கின்லாம் பண்ணணும். மேனேஜருக்குலாம் அங்கே சில ரோல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது கஸ்டமர் மறுபடியும் வந்து பார்கின் பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்து இவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும் இல்லையா? அதனால மேனேஜர் வந்து இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜை குறைச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பர்சன்டேஜை குறைச்சாரு. குறைச்சதுக்கப்புறம் டோட்டல் 3,300 ரூபாய்க்கு கொடுத்தாரு. என்னடா 1,67,000 எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு 1,67,000, அதுக்கப்புறம் 1,60,000, அதுக்கப்புறம் 1,55,000. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு! கிட்டத்தட்ட 17,000 ரூபா ஏறி இருக்குது, மறுபடியும் 17,000 ரூபா குறைஞ்சிருக்குது. சரி, இதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் கொடுப்பாங்க? பழைய நகையை கழிச்சது போக வெறும் 1,30,600 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டீல் நல்லா இருக்குல்ல? நம்ம எதிர்பார்த்து போனதே அதுதானே. எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைக்கணும், அதுக்கு தானே நம்ம போனதே. இப்போ நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதாவது நம்ம பார்கின் பண்ணதுக்கு அப்புறமும் 5,502 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருக்கணும்னு பாருங்கள். இதில் நம்ம போன கடை ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஏன் இந்த ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து இவ்வளோ ஃபேமஸ்னா, அங்கே தான் வந்து செய்குலிகள்லாம் ரொம்ப கம்மி, சேதாரமே கிடையாது, நிறைய டிஸ்கவுண்ட்டு, நிறைய ஆஃபர் இருக்குது, ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த கடையிலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. உள்ளே போன உடனே ஒரு ஸ்டோன் பிளேயர் ரொம்ப அழகாக இருந்தது. கடையவே அதுதான் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. சரி, உள்ளே போனோம் அப்படின்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்குன்னா நம்ம ஊரில் இருக்க ஷோரூமு அவ்வளோவா பிரம்மாண்டமாக தெரியல. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஜாய் ஆலுகாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கடை அவ்வளோ பிரம்மாண்டமாக எனக்கு தெரியல. ஒருவேளை ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரியுமா என்னன்னு தெரியல. இங்கே நம்மளோட நகையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நம்ம பார்க்கலாம். போனதுக்கப்புறம் நகை செக்ஷனில் இருந்தவங்கள பார்த்தா எனக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபீலே தெரியல. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்னா கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே இருந்த எக்ஸிக்யூட்டிவ்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் எனக்கு தெரிஞ்சாங்க. பேச்சுமே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற தங்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அதோட வேஸ்டேஜ் என்ன, அதோட வெயிட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கடையில் வாயில தான் சொல்லுவாங்க, எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. இங்கே ஒவ்வொரு ஜுவல்லரிக்குமே அது தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தது ஒரு ப்ளஸ்ஸு. பழைய தங்கத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா 4.190 இருந்ததுக்கு ஒரு 0.10, அதாவது 0.1 மில்லிகிராமை வந்து கழிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இதில் டஸ்ட் இருக்குன்னு. ஆனால் அதில் பார்த்தா டஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. இருந்தாலும் இவங்க டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 100 ரூபாயை குறைச்சிட்டாங்க. இவங்க பழைய தங்கத்துக்கு 23,600 ரூபாய் கொட்டேஷன் கொடுத்தாங்க. அந்த கொட்டேஷனையும் இங்கே அட்டாச் நான் பண்ணுறேன். பழைய தங்கத்தை செக் பண்ணுறதுக்கு இவங்க கேரட் அனலைசர் மிஷின் வச்சுருக்காங்க. அந்த மிஷினில் 22 கேரட் கரெக்டாக காட்டுச்சு. அதே மாதிரி பியூரிட்டியும் 22 கேரட் இருந்தது. அதனால் வேறு எதையும் கழிக்கல, டஸ்ட்டுக்கு மட்டும் இவங்க கழிச்சாங்க. கடையில் நமக்கு காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்கல, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கல. கஸ்டமர் ஏதோ வந்துட்டேல, வந்தால் வாங்கிட்டு போ, அதுக்கு தானே வந்த அப்படிங்கிற மாதிரியே டீலிங் இருந்தது. இந்த கொடுத்த எஸ்டிமேஷனில் அவங்களோட கடை பேர் எதுவுமே இல்லை. அது பெரும்பாலான கடைகளில் போட மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய டேக்ஸ் எல்லாம் கட்டுற கடையில் போட்டிருந்துருக்கலாம். இங்கே நம்ம பார்த்த தங்கத்தோட வெயிட்டு 24.045 கிராம், அதாவது 3 பவுனுக்கு கொஞ்சம் கூடுதல், அவ்வளோதான். இங்கேயும் தங்கத்தோட ரேட்டு 5,780 ரூபா தான். இவங்களும் வந்து வேஸ்டேஜுக்கு வந்து 13.5% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இன்னொரு தங்கத்துக்கு வந்து 16.7 போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம பார்த்த செயின் வந்து 13.5. இதுக்கும் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த 20% கழிச்சிங்க அப்படின்னா 10.80 வருது. அதாவது 13.5லேருந்து 10.80க்கு கொடுக்குறாங்க.
இதுவுமே விலை ஏற்றி இறக்குறது தான். அதாவது டைரெக்டாக விலை ஏற்றினா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக டிஸ்கவுண்ட்டை போட்டு விலையை குறைக்கிறாங்க. இங்கே அந்த 3 பவுனோட தங்கத்துக்கு 1,38,980 ரூபா வந்தது. ஆனால் 13.5%, வேஸ்டேஜ் 20% கழிச்சது போக 10.80க்கு போட்டாங்க. அதோட ரேட்டு 15,009 ரூபா. இவங்ககிட்ட செய்கூலி இல்லை. அதாவது ஜாய் ஆலுகாஸில் 4,700 ரூபா போட்டாங்க. இங்கே அந்த செய்கூலி போடலை. அதனால அந்த அமௌண்ட்டு மிச்சம்தான். ஜிஎஸ்டி 3%, 4,619 ரூபா. இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,58,669 ரூபா வந்தது 24 கிராமுக்கு. இதில் 23,600 ரூபா பழைய நகையை கழிச்சது போக 1,35,009 ரூபா வந்துருந்தது. அவங்க சேவிங் காட்டினது 3,750 ரூபா. இந்த சேவிங் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அந்த 13.5 இருந்து 10.80% குறைச்சாங்க இல்லையா, அதில் இந்த 3,750 ரூபா சேவிங்னு அவங்க சைட்லேருந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ஜாய் ஆலுகாஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்துருப்பீங்க. 1,31,600 ரூபா வந்திருந்தது. இதில் 1,35,009 ரூபா வந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய் டிஃப்ரெண்ட் வருது. கடைசியாக எவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது, எப்படியெல்லாம் இந்த ரேட்டெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம கடைசியாக வீடியோட எண்டில் நம்ம பார்ப்போம். கடைசியாக நம்ம போன கடை மலபார் கோல்டு. இங்கே ரேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தது. ஏன்னா நாங்கள் மற்ற 2 கடைக்கு போனதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நாள் டிஃப்ரெண்ட் இருந்தது. கிட்டத்தட்ட 10 ரூபாய் விலை இறங்கி இருந்தது. எதனாலனா என்னோட ஒர்க் ஷெட்யூல் அப்படி இருந்தது. அதனால என்னால் கரெக்டான அடுத்த நாள் போக முடியல. கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, ஒரு வாரம் நான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. கஸ்டமர் சர்வீஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. இங்கேயும் வெரைட்டி ஆஃப் செயின்ஸ் நிறையா இருந்தது. நம்ம நிறையா போட்டு பார்க்குறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாங்க. நிறைய செக்ஷனில் நம்ம போன செக்ஷனை விட மற்ற செக்ஷனே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு நிறைய கைட் பண்ணாங்க. கஸ்டமர் சர்வீஸே நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இங்கேயுமே தண்ணி கொடுத்தாங்க. ஜூஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. நம்ம எது வேணான்னு சொல்லிட்டு வெறும் தண்ணி மட்டும் வாங்கினோம். அதையுமே நம்ம குடிக்கல. ஏன்னா நம்ம போனதே வந்து செக்கப் போகிறோம். நம்ம இதே ஒரு கஸ்டமராக இருந்திருந்தோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் நமக்கு அது சங்கடமாக இருந்ததுன்றதுனால அவங்கக்கிட்ட தண்ணி வாங்கி நம்ம குடிக்கணும். வெறும் என்கொயரியும் எஸ்டிமேஷன் மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஒவ்வொரு செயின்லையுமே அந்த செயினோட நேம் என்ன, அதோட ஸ்பெஷல் எடிசன் என்ன, அதோட வேஸ்டேஜ் என்ன அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் டேட்டாவுமே அதில் இருந்தது. இதுவுமே நல்ல விஷயம் தான். ஒவ்வொன்றுக்கும் நம்ம சேல்ஸ்மேனை கேட்குறத விட அதுலேயே மென்ஷன் ஆகிருந்தேன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். இதில் நம்ம கார்த்திக் சார் தான் வந்து ஆடுக்கு வராரு. இவர் ஒரு ஆடு சொல்லுவார்ல, ஃபேர் ப்ரைஸ் ப்ராமிஸ். இதை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களா, அவர் உண்மையிலே விளம்பரத்தில் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம். நம்மளை எப்படியாச்சும் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் அந்த சேல்ஸ்மேனுக்கு இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி வேணாலும் என்கொயரி பண்ணுவாங்க, அடுத்த நாளாவோ இல்லை அடுத்த மாதமோ எங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ரெக்வஸ்ட் இருந்தது. இங்கே நம்ம பார்த்த தங்கத்தோட வெயிட்டு 24.172. அங்கேயும் இங்கேக்கும் 1.100 மில்லி தான் வித்தியாசம். இன்னைக்கு 5,770 ரூபாய் தங்கத்தோட ரேட்டு. அதனால 1,39,472 ரூபாய் இன்னைக்கு தங்கத்தோட விலை மட்டும் வருது. இது போக இவங்களோட வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 9.9%. நம்ம பார்த்த இந்த 3 கடையில் இங்கே தான் வந்து சொல்லும் போதே கம்மியாக சொல்லியிருந்தாங்க. அதாவது 10%க்கு கீழே தான் சொல்லியிருக்காங்க. 9.9%. 9%ஓட ரேட் எவ்வளோ வந்தது அப்படின்னா 13,807 ரூபாய் வந்தது. இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி மட்டும்தான். இங்கேயும் வந்து செய்கூலி கிடையாது. அதனால வெறும் சேதாரம் மட்டும்தான். சேதாரத்தோட காஸ்ட்டு 13,807 ரூபா மட்டும்தான் வந்து. இதுக்கு ஜிஎஸ்டி 3%, 4,598 ரூபாய். எப்போவுமே வந்து ப்ரைஸ் அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் ஒருவேளை செய்கூலி இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி வாங்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஏன்னா இதை நானுமே ஒரு காலத்தில் தப்பாக புரிஞ்சுருந்தேன். நகைக்கு தானே ஜிஎஸ்டி கட்டணும், எதுக்காக நீங்கள் செய்கூலி சேதாரத்துக்கெல்லாம் போகிறீங்கன்னு நானே கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் நம்ம கவர்மெண்ட் ரூல் அப்படி தான் இருக்குது. புது தங்கத்தோட விலை மட்டும் 1,57,878 ரூபாய் இருந்தது. இதில் பழைய நகைக்கு இவங்க எந்த இதையுமே கழிக்கலை, அப்படியே கொடுத்துட்டாங்க இன்றைக்கி தங்கத்தோட ரேட்டை. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது 4 கிராம் தங்கத்துக்கு இவங்க கொடுத்த ரேட்டு 24,176 ரூபா. மற்ற கடையை விட ஒரு 500 ரூபாய் இங்கே எக்ஸஸாகவே இருந்தது. ஏன்னா எதையுமே இவங்க கழிக்கலை. பார்கின் பண்ணாமையே இதுக்கப்புறமும் 1% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதாவது 9.9 இருந்து 8.9 கொடுத்தாங்க. அதனால அந்த 1,57,000 ரூபாயிலேருந்து இப்போ 1,56,000 வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1,400 ரூபாய் நமக்கு இந்த 1% குறைச்சதுனால ஒரு 1,400 ரூபாய் விலை குறையுது. இவங்க கிட்டையும் பழைய தங்கத்தெல்லாம் கழிச்சது போக 1,33,702 ரூபாய் வந்திருந்தது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கடையில் 1,31,000, ஒரு கடையில் 1,33,000, ஒரு கடையில் 1,35,000 ரூபாய். ஆனால் தங்கம் எல்லாமே ஒரே வெயிட்டு தான்.
100 மில்லி மட்டும்தான் வித்தியாசம். அந்த 100 மில்லிக்கு கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 ரூபாய் தான் டிஃப்ரெண்ட் வருமே தவிர பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் டிஃப்ரெண்ட் வருது. எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம ஏமாறுறோங்கிற ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நீங்கள் இப்போ வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதில் எதில் லாபம் பார்த்துருக்காங்க, இதில் எந்த இடத்துல நம்ம ஏமாந்துருக்கோம், எந்த கடையில் ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நான் ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுக்குறேன். இதை பார்த்து உங்களுக்கு எந்த கடைன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் எதுவும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல நம்ம பழைய நகையை நம்ம கொடுக்கவே இல்லைன்னா கூட புது நகைக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஜிஆர்டியில் 1,58,609 ரூபா வந்தது. மலபாரில் 1,56,400 ரூபாய் வந்தது. ஜாயா அலுகாஸில் 1,55,300 ரூபாய் வந்தது. 1,55, 1,56, 1,58 3000 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்கு. இதுல வேஸ்டேஜ் எங்க அதிகமா இருந்தது அப்படின்னா, ஜாயா அலுகாஸ்ல 15%, ஜிஆர்டில ஃபைனலா 10.80 கொடுத்தாங்க. இடத்துல மலபார் வந்து அந்த ஃபேர் பிரைஸ் ப்ராமிஸை வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ கொஞ்சம் கூட நகை வெயிட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும், வேஸ்டேஜில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இதில் எங்கே நீங்கள் கரெக்டாக நம்ம ஏமாந்துருக்கோமா இல்லையான்னு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட நாலேஜுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் கொடுத்த மொத்த பணம் எவ்வளவு, எத்தனை லட்சம் நீங்கள் கொடுத்துறீங்க, அதுக்கு எத்தனை கிராம் உங்களுக்கு கையில் வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வாங்கின 24 கிராம், அது ஜாயா அலுகாஸில் 1,53,300 ரூபாய் பணம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இதுக்கு எவ்வளோ நகை கிடச்சிருக்குன்னா 23.710 கிராம் நமக்கு நகை கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒரு கிராமோட ரேட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத கணக்கு. ஒரு கிராமுக்கு 6,549 ரூபா வந்திருக்கு. ஆனால் நம்ம தங்கத்தோட ரேட்டு 5,780 ரூபா. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துக்க. ஜிஆர்டியில் கொடுத்த 1,58,600 ரூபாய்க்கு கிடைச்ச தங்கத்தோட எடை வந்து 24.045. இதுக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளோ வருது அப்படி 6,596 ரூபா. கிட்டத்தட்ட வெறும் 49 ரூபா ஒரு கிராமுக்கு டிஃப்ரெண்ட் வருது. அதாவது இந்த 2 கடைக்கு மட்டும். இதுக்கப்புறம் மலபாரில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்றதையும் பார்ப்போம். மலபாரில் கொடுத்த 1,56,400 ரூபாய்க்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கின தங்கத்தோட எடை 24.172 கிராம். இதுக்கு ஒரு கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,470 ரூபாய். இதில் ஒரு 79 ரூபா கம்மியாக வருது. ஸோ மலபாரில் தான் கடைசியாக ஃபைனலாக ரேட்டு கம்மியாக இருக்குது, ஒரு 79 ரூபா. மீதி எல்லாத்துலேயும் 49 ரூபா ரேட் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் தங்கத்தோட பியூரிட்டி பார்த்துக்குங்க, உங்களுக்கு நம்பிக்கையான கடை எதை அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோவில் ஏதாவது கன்க்ளூஷன் கிடைக்கலனாலும் உங்களுக்கு பழைய வீடியோவில் கிடைக்கும். அதையும் நான் லிங்க்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அச்சுத்திரதிக்கு நகை வாங்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூடிய சீக்கிரம் அது சம்மந்தமான ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும், உங்கள் சர்க்கிள், உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா தங்கம் வாங்காதவங்க யாருமே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்குற தங்கம் விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கி கடைசியில் மனசுக்குள்ளே போட்டு அடிச்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கின்றது என்னோட நம்பிக்கை.